கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எனக்காக ஒருவரும் இல்லை ஆண்டவர, எனக்காக எனக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை ஆண்டவர, நீங்கள் மாத்திரம்தான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யாத்ராகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, தேவனாகிய கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். உண்மை உண்மை. உங்களால் பிசாசிடத்தில் யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியுமா? இந்த உலகத்தில் யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியுமா? முடியாது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் கிடைக்கும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஜெபிக்க போகிறேன், அவ்வளவுதான். நான் சும்மா இருக்க போகிறேன், அவ்வளவுதான். நீர் யுத்தம் பண்ண போகிறதற்காக நன்றி. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நாம் யுத்த களத்தில் நிற்கிறோம். ஒவ்வொருவருக்கும் பல விதமான யுத்த பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த யுத்தத்தில் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆனால் ஜெயம் நிச்சயமாய் கிடைக்கும். ஆனால் நம்முடைய மாம்ச பலத்தில், நம்முடைய ஞானத்தில் நம்ம யுத்தம் பண்ணினா தோத்து போவோம். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த யுத்தத்தை நீங்கள் பண்ணுங்க. வேதாகமத்திலே ஒரு சம்பவம் இருக்கிறது. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 33ஆம் வசனத்தில் தாவீது சவுலை பார்த்து சொல்கிறான், நான் போய் அந்த பெலிஸ்தனிடத்தில் யுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது சவுல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உன்னால் அந்த பெலிஸ்தனிடத்தில் யுத்தம் பண்ண முடியாது, நீ சிறியவன், அவனோ சிறு வயது முதல் யுத்தத்தில் பயிற்சி பெற்றவன், உன்னால் அவன்கிட்ட யுத்தம் பண்ண முடியாது. ஆனால் தாவீது சொன்னா, என்னால் முடியாது, உண்மைதான். ஆனால் எனக்குள்ளே இருக்கிற தேவன் சர்வ வல்லமை இல்லை தேவன், எனக்குள்ளே இருக்கிற தேவன் யுத்தம் பண்ணுவா. ஆகையால் கோலியாத்தை பார்த்து தாவீது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவன் நான் அல்ல, இந்த யுத்தத்தை பண்ணுகிறது கர்த்தர், யுத்தம் கர்த்தருடையது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னால் இந்த யுத்தத்தை பண்ண முடியாது, என்னால் இந்த பிரச்சனைகளை தாங்க முடியாது, உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி பாருங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணுவா. 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 12ஆம் வசனத்தில் யோசபாத்து ஜெபிக்கிறான், ஆண்டவரே என்னால் முடியாது ஆண்டவரே, இந்த ஏராளமான ஜனத்தை எதிர்க்க, இவங்களிடத்துல யுத்தம் பண்ண என்னால் முடியாது, எனக்கு பலன் இல்லை. அதே அதிகாரம் 2 நாளாகமம் 20:15 வாசித்து பாருங்க. யோசபாத்தை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை கடந்து வந்தது. யோசபாத்தே கேள், யூத ஜனங்களே கேளுங்கள், யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் யுத்தம் பண்ணினா அவ்வளவுதான். அந்த 3 ராஜாக்களும் அழிந்து போய்விட்டார்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்தில் யுத்தத்தை கொடுத்துட்டு நீங்கள் ஜெபம் மட்டும் பண்ணினா போதும், கர்த்தர் யுத்தம் பண்ணுவா. ஒரு சின்ன சாட்சியை சொல்லுகிறேன். நாகர்கோவிலில் நடந்த ஒரு சம்பவம். சாதாரண விவசாயிக்கும் ஒரு பெரிய மந்திரவாதிக்கும் இடையில பிரச்சனை வந்தது. இந்த பெரிய மந்திரவாதி சொல்லுகிறான், நான் உன்னை என்ன செய்ய போகிறேன்ப்பா, உன்னை ரத்தம் கக்கி சாக வைக்க போகிறேன். இந்த சாதாரண விவசாயி கண்ணீரோடு ஜெபித்தான், அவ்வளவுதான். 7 நாள் கழித்து இவன் ரத்தம் கக்கலை, அந்த மந்திரவாதி ரத்தம் கக்கினா. கர்த்தர் யுத்தம் பண்ணினா உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் யுத்தம் பண்ணுவா. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் யுத்தம் பண்ணுவீராக. சங்கீதம் 52:7, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்,
முடிக்க போகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். யாவையும் செய்து முடித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.